ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். இது பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு 40 to 50 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். அப்போ நம்ம அட்டன் பண்ணதும் ஒரு 20லேருந்து 30 மார்க் நம்மளால் எடுக்க முடியும் மார்க் டெஸ்ட்டில். பட் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம டெஸ்ட்டாக எடுக்கும்போது இந்த 30லேருந்து 40 வரை ரீச் ஆகிற வரை நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த 30லேருந்து 40க்குள்ளே இன்க்ரீஸே ஆகாது. எத்தனை டெஸ்ட்டு போட்டாலும் அப்படியே அடித்து உட்கார வச்ச மாதிரி ஒரே ஸ்கோர் இருக்கும். 32னா 32, 35னா 35. எல்லா எக்ஸாம்லையும் எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலே அந்த இம்ப்ரூவைசேஷனே உங்களால் பார்க்க முடியாது. இதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஒரு பிகினராக நீங்கள் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்கன்னு நினைக்கிறேன். அந்த 50+ மார்க் எப்படி நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷனல் டெஸ்ட்டு இதை நம்ம கையில் எடுக்கணும். ஓகேங்களா? பர்டிகுலராக உங்களுக்கு ஆப்டிடியூடு மட்டுமே ஒரு 3 days பர் டே 4 மார்க். ஆப்டிடியூடு மட்டுமே பர் டே 4 செக்ஷனல் டெஸ்ட்டு, இல்லைனா 3 செக்ஷனல் டெஸ்ட்டு, ஒரு 4 to 5 days நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? இப்படி எடுக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே சப்ஜெக்ட் அடித்து நகர்த்துறதுனால என்ன ஆகுன்னா, அந்த சேச்சுரேஷனை தாண்டி நீங்கள் வெளியே வருவீங்க. கொஸ்டின் செலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய அந்த மசில் மெமரி இம்ப்ரூவ் ஆக ஒரு ஒரு எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். மசில் மெமரி உடனே ஆகிடாது. அதுக்கு நீங்கள் பல டெஸ்ட்டு போடணும். மசில் மெமரி ஆகிட்டா நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. எந்த ஒரு எக்ஸாம்னாலையும் ஜஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலே அந்த ஸ்பீட் கொண்டு வந்துடுவீங்க. பட் அந்த மசில் மெமரி வர வைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த டூல் என்ன அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட். ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்து வெறும் ஒரே சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் ரீசனிங்க்கும். ஓகேங்களா? நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்யூரசி அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் செக்ஷனல் டெஸ்ட்டை ஒழுங்காக அட்டன் பண்ண முடியும். பர்ஃபெக்டான கொஸ்டின் செலக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் இந்த சேச்சுரேஷன் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு டூலாக இருக்கும். ஓகே, அது அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் கான்செப்டாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அக்யூரேசி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் செலெக்ஷன் நம்மளுடைய வேர்ல்டு வீடியோஸில் பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவேன். அதில் எப்படி கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துறேன். இல்லைனா ப்ரீவியஸ் நான் வந்து என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கு சரி, எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எல்லா எக்ஸாமுக்கும் கொஸ்டின் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் கொஸ்டின் செலெக்ஷன் சொல்லியிருப்பேன். அந்த ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, கொஸ்டின் செலெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் செலெக்ஷன் ஆர்டரில் அக்யூரசியோட நீங்கள் கான்செப்ட் கிளாரிட்டியோடு அட்டன் பண்ணும்போது இந்த மாஸ்டரான 50+ ஸ்கோரை வந்து ரீச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது போத் ஆர்ஆர்பி அண்ட் ஐபிபிஎஸ் இந்த 2 எக்ஸாமுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் 50+ மார்க் எடுத்ததும் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னு எடுத்துக்க கூடாது. ஒரு வாரம் நீங்கள் கேப் விட்டீங்களான்னு திருப்பி இந்த 20-30க்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 30-40 சேச்சுரேஷன் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 8 மாதம் வரையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸை விடவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் 5லேருந்து 8 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த 50+ ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் விடவே கூடாது. நாங்கள் வந்து ஒரு ரிப்பீட்டர்ஸோ இல்லை ஒரு டாப்பர் மீன்ஸ் ரிப்பீட்டரை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம்லேயே நல்ல மார்க் எடுத்தால் கூட நீங்கள் டாப்பர் தான். ஆனால் நீங்கள் அந்த ப்ராக்டிஸை விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பின்னாடி போயிடுவீங்க. ஓகேங்களா? பரமபதம் கேம் தெரியுங்களா? அப்படியே டாப் பொசிஷனில் இருந்தால் கூட ஒரே அடி கொண்டாந்து ஃபஸ்ட்டில் உட்காந்து வச்சிடும், கீழே உட்காந்துரும். அந்த மாதிரி தான் இது. பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த ஸ்பீடை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எகைன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எகைன்
திருப்பி செக்ஷனல் போடு, டாபிக் டெஸ்ட் போடு, ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணு, கான்செப்ட் போடு, ரொம்ப டிமோட்டிவேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுவீங்க. ஸோ நான் இது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கிளாஸ் பேட்சஸ் எல்லாம் ஒரு 40 to 50 டேஸ் முடிஞ்சிடும். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ப்ரையாரிட்டி செக்ஷனல் டெஸ்ட்டுக்கும் டாபிக் டெஸ்ட்டுக்கும் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, 4 செக்ஷனல் டெஸ்ட் பர் டே எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் எங்கே வீக்காக இருக்கீங்க அங்கே அனலைசிஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் டாபிக் டெஸ்ட்டோ இல்லை பிடிஎஃபோ சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷனும் நல்லா பண்ணுவீங்க. அந்த அந்த இன்னொரு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 2 to 3 டேஸில் சொல்லிடுறேன் அது என்னன்றது. அது தெளிவாக அது சொன்னால் இன்னும் பெரிய வீடியோவாக போகும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக சால்வ் பண்ண நம்மளுடைய ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஹவ் டு ஓவர் கம் சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இதை நான் இப்போ கரெக்டாக படிச்சுட்டுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஹவ் ஓவர் கம் சேச்சுரேஷன் இந்த 2 விட்டு படிக்கிறேன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் படிக்கும்போது நான் கரெக்டாக படிச்சுனா எதனா விட்டுட்டுனா கிடைச்சப்போ அந்த பேக் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அக்யூரேசி இல்லாத போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுறதெல்லாம் கரெக்டாக வருமா, நம்ம போட்டது கரெக்டாக இல்லை, நம்ம ரீட் பண்ணது கரெக்டாக, கொஸ்டின் ரீட் பண்ணது நம்ம கரெக்டாக ரீட் பண்ணிக்கோமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும், பேக் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய அக்யூரேசியை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ஸ்பீடை ரொம்ப பாதிக்கும். புரியுதுங்களா? தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணாலே போதுமானது. உங்களுடைய அந்த ஸ்கோர் அந்த 50+ கிட்ட போயிடும். ஆனால் நீங்கள் அதிகமான கொஸ்டினை டார்கெட் பண்ணி அக்யூரசி மிஸ் பண்ணீங்களா அப்படின்னா, உங்களுடைய பேக் ஆஃப் த மைண்டில் என்ன ஓடும் அப்படின்னா, நம்ம அட்டன் பண்ண கொஸ்டின் கரெக்டா, நம்ம ரீட் பண்ணது கரெக்டாக ரீட் பண்ணியிருக்கோமா, செகண்ட் டு த லெஃப்டா, தேர்ட் டு த ரைட்டா, இது வந்து மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அடிஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி பேக் மைண்டில் ஓடவே கூடாது. அது எப்போ ஓடாதுன்னா, அக்யூரசி உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் அது ஓடாது. அது மாதிரி பேக் மைண்டில் ஓடாமல் கரெக்டாக அட்டன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 5 கொஷின் போடுறீங்க, 5 நிமிஷத்துக்கு 5 கொஷின் போடுறீங்க அப்படின்னா ஒரு கிளர்க் லெவலில் நீங்கள் அதை அந்த அக்யூரசி அதிகப்படுத்தும் போது 5 நிமிஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 கொஷினை 3 நிமிஷத்தில் போட வந்துடுவீங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் இந்த அக்யூரசி மிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் 5 கொஷினுக்கு 5 நிமிஷம் 5 எடுத்துக்கிட்ட டைமு எக்ஸாம் அப்படியே இருக்கும். நீங்கள் 10 நாள் 20 நாள் 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ண விட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணாத பட்சத்தில் உங்களால் அந்த ஓவரால் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாமல் அட்டம்ப்டை நம்மளால் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? புரியுதுங்களா? அப்போ இங்கே மெயின் டூலாக இருக்கக்கூடியதே அக்யூரசி. அந்த அக்யூரசிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அக்யூரசி மிஸ் ஆகுதுங்கிறத செக்ஷனல் டெஸ்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பர்டிகுலராக ஒரு ஆப்டிடியூட் செக்ஷன் எடுக்கிறீங்களா, அதில் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் வரலையா, இல்லை டிஏ வரலையா, இல்லை அப்ளிகேஷன் சம்ன்றது லேட்டர் பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வீடியோ கொடுப்பதுக்கு இல்லை இந்த நம்பர் சீரீஸில் படித்தனையா, இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டாபிக் டெஸ்ட் எடுக்கணும். அப்போ அந்த டாபிக் டெஸ்ட் அதிகமாக எடுக்க கான்செப்ட் அதிகமாக லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ கான்செப்ட் அதிகமாக லேர்ன் பண்ண உடனே உங்களுடைய அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 50+ ரீச் பண்ணிடுங்க. 50+ ரீச் பண்ணதும் அதுதான் 50 மார்க் வந்துச்சுன்ட்டு 1 வீக் கேப் விட்டீங்க, திரும்ப ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிகினருக்கு நான் சொல்லக்கூடிய சஜஷன். இப்போ நிறைய பேர் இந்த சிலாஜிசம் ஆல்பானிமெரிக்கெல்லாம் மிஸ்டேக் விடுவீங்க. பிகினராக இருக்கிற பட்சத்தில் மிஸ்டேக் விடுவீங்க. அதுதான் ஸ்கோரிங் பார்ட் இருக்கிறதுலே அதிகமான ஸ்கோரிங் பார்ட், அதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த அக்யூரசி பிரச்சனை ஆல்பானிமெரிக் சீரிஸ் சிலாஜிசமில் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொதப்பக்கூடிய டாபிக்ஸும் சில டாபிக்ஸ் இருக்கும். அது என்னென்னா இந்த ராங் நம்பர் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் இருக்கும். ரீசனிங்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சொதப்பக்கூடிய டாபிக். இந்த டாப்பிக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டாபிக் டெஸ்ட் நிறைய எடுக்கணும். நீங்கள் அது செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது தான் எந்த டாபிக் நீங்கள் சொதப்புறீங்க, எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அக்யூரேசி மிஸ் ஆகுதுன்றது வேறு. சால்வ் பண்ண முடியாத இன்கேப்பபிள் ஆஃப் சால்விங் இன் ஸ்பெகுலேட்டட் டைம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறது வேறு. ஆனால் அக்யூரேசி இல்லைங்கிறது வேறு.
அது 2யுமே ஷார்ட் அவுட் பண்ணி செக்ஷனல் டெஸ்ட்டில் அதை நீங்கள் டாபிக் டெஸ்ட்லேயோ இல்லை பிடிஎஃப்ல சால்வ் பண்ணிவிட்டு அதை திருப்பி கொண்டு வந்து ஃபுல் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி அந்த 50+ ரீச் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் 50+ ரீச் பண்ண உடனே ஒரு 4 to 5 மந்த் ஈவன் தோ எக்ஸாம்ஸ் இருந்தால் கூட 4 to 5 மந்த் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் இருந்தாலும் சரி எக்ஸாம் இல்லைனாலும் சரி 4 to 5 மந்த் அந்த லாங் ஸ்ட்ரெச் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த மசில் மெமரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேப் விட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட டக்குன்னு அந்த ஒரு வாரத்தில் ஒன்ஸ் மசில் மெமரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி டிரைவிங் ரோடை பார்த்துக்கிட்டே ஓட்டுறீங்க, ஸ்டார்டிங்கில் பிரேக் எங்கே இருக்குது கான்சியஸாக ஓட்டிகிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டீங்கன்னா சைடில் வேடிக்கை பார்த்துட்டு படிப்பீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு மசில் மெமரி ஆன பிறகால ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் சீனியர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு லாஸ்ட் 10 டேஸ் உட்காந்து மார்க் டெஸ்ட் போடுவாங்க, அவ்வளோதான். அந்த மசில் மெமரி வர்ற 4 to 5 மாதம் எப்போ இருந்தனா நீங்கள் டெஸ்ட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து கிடையாது. நீங்கள் அந்த இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணி ஹை ஸ்கோர் எடுத்ததுக்கு அப்புறம் 4 to 5 மாதம் அதை கண்டினியூ பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு மசில் மெமரியில் போய் ரெக்கார்ட் ஆகும். இப்படி பண்ணி தான் நான் இது வந்து நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி அது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஈஸியாக இப்போல்லாம் அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிகினர்ஸ் டிப்ஸ் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களை மாதிரி பிகினராக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஆப்டி வித் ஏகே அண்ட் டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னும் 2 டேஸில் வந்துடுவேன். நான் ஒரு ஃபேமிலி டூர், அதாவது கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.